ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட MongoDBல அப்டேட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த கமாண்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த இன்சர்ட் ஃபைண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வரும். ஏன் அப்படின்னா இன்சர்ட்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஒன், இன்சர்ட் மெனி அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்சர்ட் ஒன், இன்சர்ட் மெனி, ஓகேவா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன்லேயே நம்மளுக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸை நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஃபைன் கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் ஒன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், கரெக்டா? ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ஒன், மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸை நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் மெனி அப்படிங்கிறத கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்டேட் ஒன், அப்டேட் மெனி அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்டேட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு மெத்தட், ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல நம்ம வந்து ஒரு டேட்டா, அதாவது நம்ம ஒரே செட்ல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சிருக்கலாம், கரெக்டா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க பாருங்க, இது போஸ்ட் டைட்டில் ஒன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அதே மாதிரி போஸ்ட் டைட்டில் ஒன் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்கு. நான் ரெண்டு விஷயங்களை டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரே விஷயத்த, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அப்டேட் ஒன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரே டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் எனக்கு அப்டேட் ஆகும், கரெக்டா? ஸோ இந்த டேட்டால எனக்கு அப்டேட் ஆகாது. இதுவுமே போஸ்ட் டைட்டில் ஒன்னா இருக்கலாம். பட் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுல எனக்கு ஒண்ணுல தான் பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் நடக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு வந்து ரெண்டுலயுமே அப்டேட் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய போஸ்ட் அப்டேட் மெனி அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஜஸ்ட் இதை நான் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் அப்டேட் மெனி அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டாலர் இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நம்மளோட ஒரே டேட்டாவை நம்ம அப்டேட் பண்றோம் அப்படின்னா அங்க டாலர் செட் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர்ஸ், ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேட்டர் எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம உள்ள செட் பண்றதுக்காக பயன்படும். அதே மாதிரி நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டாலர் இன்க்ரிமெண்ட் ஐஎன்சி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்மளோட லைவா நம்மளோட சர்வரில் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ பாருங்க, நான் வந்து ஒரே டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போறேன் இப்போ, ஓகேவா? ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டேட்டாவை ஃபைன் பண்ணணும், கரெக்டா? அதை ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் அப்டேட் மேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இது நம்ம ஃபைன் டேட்டாவை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே டேட்டாவை நான் வந்து இதில் சேஞ்ச் பண்ண போறேன், ஓகேவா? என்ன டேட்டா அப்படின்னா லைக்ஸ் அப்படிங்கறத மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். பட் இதுல வந்து போஸ்ட் டைட்டில் ஒன் அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்கு, ஓகேவா? ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து ஒரே கலெக்ஷன்ல தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இப்போ பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து அகைன் அப்படி ஃபைன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளதுல வந்து எனக்கு வந்து லைக்ஸ் வந்து 2 ஆயிடுச்சு. பட் செகண்ட் உள்ளதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லைக் ஒன்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஸோ அப்டேட் ஒன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருந்தாலுமே எனக்கு ஒரே கலெக்ஷன்ல மட்டும்தான் அதுக்கான அப்டேட்ஸ் நடக்கும், ஓகேவா? ஸோ இதுவே நான் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் எனக்கு எல்லாமே நடக்கணும், எனக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸ் வந்து 2 மாறணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஜஸ்ட் இதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து லைக்ஸ் வந்து 3 கன்வெர்ட் பண்றேன், ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய இதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எங்கெல்லாம் டைட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் டைட்டில் ஒன்னா இருக்கோ அந்த இடத்துல இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எங்கெல்லாம் போஸ்ட் டைட்டில் ஒன்னு இருக்கோ அங்க வந்து நம்மளுக்கு லைக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 மாறிடும், ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அகைன் ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, எனக்கு அது கூட அப்படி நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் ஆட் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 லைக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது கூட நம்மளுக்கு சேர்ந்து இது 5 ஆயிடுச்சு, கீழே உள்ளது 4 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரெண்டுலயுமே அது அப்டேட் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அப்டேட் பண்றதும் மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்ம அப்டேட் பண்றதும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு எல்லாத்துலயுமே ஒரு லைக் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ பாருங்க, ஜஸ்ட் இப்போ நான் அகைன் வந்து ஃபைன் பண்ணி பார்க்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது 6 ஆயிடுச்சு, இது 5 ஆயிடுச்சு, ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 5 இருந்துச்சு, இது 4 இருந்துச்சு, நெக்ஸ்ட் இது 6, 5. ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் முடியும், ஓகேவா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணும்போது எப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் எல்லாத்துலயும் டேட்டாஸ் நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும், அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸ்லயும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லயும் எப்படி சிங்கிள் டேட்டாவை நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு யூடியூபரா வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஒவ்வொரு யூடியூபருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி லைக்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு யூடியூபருக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு மாதிரி லைக்ஸ் வரும். கரெக்டா? ஸோ அப்போ ஒவ்வொரு வீடியோவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா அந்த மாதிரி கோட் எழுதி அதுக்கு தனித்தனியான ஒரு அப்டேட்ஸ் நடக்கும். ஓகேவா? லைவா நம்மளோட டேட்டா பேஸ்ல. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து லைக்ஸ் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி இதை வந்து மோங்கோடிபில எப்படி இதுக்கான அப்டேட்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெலிஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அப்டேட் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே சேம் லைக் தட். ஒரே ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் ஒன். மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் மெனி. ஓகேவா? ஜஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் டைட்டில் 5 எடுத்திருக்காங்க. ஓகேவா? போஸ்ட் டைட்டில் 5 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போஸ்ட் டைட்டில் 4 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போஸ்ட் டைட்டில் 4 அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல பேஸ்ட் பண்ணிட்டு நான் போஸ்ட் டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டேட்டா செட் ஆயிடுச்சு. என்ன டேட்டா செட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து சாரி இது டேட்டா டெலீட் ஆயிடுச்சு. என்ன டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா போஸ்ட் டைட்டில் 4th டேட்டா போஸ்ட் டைட்டில் 4 எங்கெல்லாம் இருக்கோ அதுல வந்து எனக்கு 4 டேட்டா டெலீட் ஆயிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 காணும். ஓகேவா? போஸ்ட் டைட்டில் 3 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம டெலீட் 1 அப்படிங்கறத கொடுத்து மொத்தமா டெலீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ வந்து எனக்கு வந்து போஸ்ட் டைட்டில் 4 எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா போஸ்ட் டைட்டில் 4 இருக்கிறத நம்மளுக்கு டெலீட் பண்ணி கொடுத்துருச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ வந்து கேட்டகரியில எங்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ண அப்படிங்கறத சொன்னோம் அப்படின்னா எங்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கோ அதை நம்மளுக்கு டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் தான் இருக்கு. ஸோ ஈவெண்ட் போஸ்ட் டைட்டில் 3ல மட்டும் தான் நம்மளுக்கு டெக்னாலஜி இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு போஸ்ட் டைட்டில் 3 டெலீட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை நான் வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைண்ட்ல நான் வந்து போஸ்ட் டைட்டில்ல 3 கொடுத்து பாக்குறேன். இப்போ எனக்கு எம்டியா இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா போஸ்ட் டைட்டில் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இருக்குது. பட் நான் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா போயிடும். ஓகேவா? போயிடுச்சா? ஸோ இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கேட்டகரியில எனக்கு எங்கெல்லாம் அந்த டெக்னாலஜி இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமா டெலீட் பண்ணி கொடு. இல்லாட்டி எனக்கு வந்து ஒரே ஒரு டேட்டாஸை மட்டும் மொத்தமா டெலீட் பண்ணி கொடு அப்படின்னா நம்ம சிம்பிளா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இங்கேயுமே அப்டேட் பண்ணலாம். பட் இது வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்க நம்ம வந்து லைவா நம்மளோட கமாண்ட்ஸ் மூலியமா நம்ம பண்றது மட்டும்தான் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸா மோங்கோ டிபில வந்து என்னென்ன படிக்கலாம் அண்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத லைவ் எக்ஸாம்பிளோட ஷோ பண்றேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.